வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 அண்ட் 24 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். பாலா மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. வகுப்பில்லா மற்றும் கானாட்டம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். மோனி ஆஷோ மற்றும் அகோகி எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. பாக் நாச்சா மற்றும் கோட்டி பூவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரு, கச்சாரி மற்றும் குகி. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1993 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மார்கா உடைய நிறுவனர். உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்ப கன்னட நாட்டிலிருந்து நாம எடுத்துக்கிட்டோம். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா 2015 நிதி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம், குறைந்தபட்ச சேவைகள் தேவைகள் திட்டம், இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு அறிமுகமாச்சு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275 சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. ராமோசி எழுச்சி 1822 இருந்து 29 வரைக்கும் சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. காலிஃபிளவர் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளம். தனலட்சுமி வங்கியின் MD மற்றும் CEO நியமிக்கப்பட்டவர் யார்? அஜித் குமார் KK. வி சாந்தாரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? சுப்பையா நல்லமுத்து. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 176. தேசிய தடவியல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கான மத்திய அமைச்சகம் எது? உள்நாட்டு அமைச்சகம். சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் 2024க்கு எத்தனை எழுத்தாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? மொத்தம் 23 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க சாகித்ய அகாடமி. சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது 35 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அது எத்தனை மொழிகள் அப்படின்னு பார்த்தா 22 மொழிகளும் பிளஸ் ஆங்கிலம். நம்ம இந்தியால இருக்கக்கூடிய 22 ரீஜனல் லாங்குவேஜும் ஆங்கிலத்துக்கு கொடுப்பாங்க. யுவ புரஸ்கார் விருது எப்போ அறிமுகமாச்சு அப்படின்னா 2011 இதே மாதிரியே பால் சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவும் 22 மொழிகள் அப்புறம் ஆங்கிலம் பிளஸ் ராஜஸ்தானி மொழிக்கு கொடுப்பாங்க. இந்த விருது 2010 இந்தியால அறிமுகமாச்சு. துணிச்சலுக்கான ஜனாதிபதியின் போலீஸ் பதக்கம் லோக்ரப்பம் இபம்சா சிங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. துணிச்சலுக்கான ஜனாதிபதி பதக்கம் இந்த வருஷம் 229 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மெரிட்டோரியஸ் ஜனாதிபதி பதக்கம் 642 பேருக்கு. சிறப்பான சேவைக்கான ஜனாதிபதி பதக்கம் 82 பேருக்கு. சங்கீத நாடக அகாடமி அமிர்த் விருதுகள் 84 கலைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 26 விளையாட்டு வீரர்களுக்கு 2023 அர்ஜுனா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 19 குழந்தைகள் PM ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024 விருது வாங்கியிருக்காங்க. 132 பேருக்கு இந்த வருஷம் பத்ம விருதுகள் 2024 கொடுக்கப்பட்டிருக்கு. பாவோ நூர்மி கேம்ஸ் 2024 நீரஜ் சோப்ரா எந்த பதக்கம் வென்றார்? மொத்தம் 85.97 மீட்டர் நீளம் ஈட்டி எறிஞ்சு தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு நீரஜ் சோப்ரா. அது மட்டும் இல்ல, நீரஜ் சோப்ரா லாஸ் டைமண்ட் லீக்ல 87.66 மீட்டர் ஈட்டி எறிஞ்சு தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரியே 88.36 மீட்டர் நீளம் ஈட்டி எறிஞ்சு தோஹா டைமண்ட் லீக்ல தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப்ல பார்சலனுக்கு தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீஜா அகுலா WTT ஃபீடர் பியூட்டி 2024 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. பிந்தியாராணி தேவி 2024 உலக பளுதூக்குதல் கோப்பையில வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக அகதிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் 25 நாம அந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனைவரும் வரவேற்கிறோம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம்.
நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க தமிழ்நாட்டுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனம் எது? ஆரக்கிள் அப்படிங்கிற நிறுவனம் தான் தமிழ்நாட்டு அரசுடைய கூட்டு சேர்ந்திருக்காங்க. சோ இந்த கூட்டு சேர்க்கை மூலமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 2000 மாணவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு வழங்கும். அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண போறாங்க. எந்த மாதிரி ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தா செயற்கை நுண்ணறிவு மூலம், கிளவுட் கம்ப்யூட்டிங், தரவு அறிவியல். சோ இதுல எல்லாம் ஸ்கில்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போறாங்க இந்த ஆரக்கிள் அப்படிங்கிற நிறுவனம் மூலமா. சோ இப்ப தமிழ்நாடு பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் யானை இறப்பு தணிக்கை கட்டமைப்பு ஆரம்பிச்சது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய முதல் பாரம்பரிய பல்லுயிர் தளம் அரிட்டாப்பட்டி. தமிழ்நாட்டுடைய 18வது வனவிலங்கு சரணாலயம் தந்தை பெரியார். இந்தியாவுடைய முதல் போலீஸ் ட்ரோன் பிரிவு ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல. தமிழகத்தின் முதல் பறக்கும் பயிற்சி அமைப்பு சேலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் ட்ரோன் பொது சோதனை மையம் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரோவின் 2வது விண்வெளி நிலையம் குலசேகரப்பட்டினத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. கீர் பவானி கோவில் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அது மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மச்சில் மாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தாவி திருவிழா. நாகாலாந்து சுக்ரேனி மோட்சிமுங் ஷெக்ரேனி பூஷிஜுபா ஆலியாங் மோனியூ. நேபாள் நாட்டுல இருக்கக்கூடிய தமாங் சமூகத்தினர் சோனம் லோசார் பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. ஜப்பான் நாடு சோமின்சர் திருவிழா. அருணாச்சல பிரதேசம் கோரசம் கோரா. ராஜஸ்தான் மாநிலம் கங்கூர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிஷு பழங்குடியினர் லாங்டே பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. மேகாலயா மாநிலம் செக்கிக்லாங். மனித உடலில் உள்ள மிகச்சிறிய நாளமில்லா சுரப்பி எது? பீனியல் அப்படிங்கக்கூடிய சுரப்பி.